வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் தூரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி பற்றிய நிலவரங்களை நாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாடு இதுவரை இந்திய தொலைக்காட்சியில் எப்போதும் இல்லாத அளவு 20,000க்கும் அதிகமான சாம்பிள் சைஸோடு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட அளவில் கிறிஸ் இன்ஃபோ மீடியாவுடன் இணைந்து உங்கள் தந்தி டிவி ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை நடத்தி அதனுடைய முடிவுகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை பற்றி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு இன்று ஒரு தொகுதி பற்றிய ஒரு முக்கியமான ஆலோசனை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னால் இன்று நாடு முழுவதும் நடந்த தேர்தல் அரசியல் நிகழ்வுகள் என்ன, தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் இப்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் 40 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா வெளியிட்டார். தற்போதைய எம்பிக்களான கரூர் தம்பிதுரை, திருவள்ளூர் வேணுகோபால், திருச்சி குமார் ஆகிய மூவருக்கு மட்டுமே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 37 பேரும் புதுமுகங்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா வரும் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதிமுக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழகம் முழுவதும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் ஜெயலலிதா உரையாற்ற உள்ளார். பாஜகவுடன் கூட்டணி குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 2 நாளில் முடிவெடுப்பார் என காந்திய மக்கள் கட்சியின் தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார். பாஜக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தொகுதி பங்கீடு விரைவில் இறுதியாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கினால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி அறிவித்துள்ளது. இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொள்ளும் கட்சிக்கே தங்களின் ஆதரவு கிடைக்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் ஜெய்னுல் அபிதின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளின் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என திமுக பொருளாளர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொண்டர்கள் விருப்பப்படி திமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆம் நண்பர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சி நாம் இதுவரை கிட்டத்தட்ட 15 நாடாளுமன்ற தொகுதிக்கு மேல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. நகரேஷு காஞ்சி என்பார்கள். காஞ்சிபுரம் கோயில்களால் நிறைந்த ஒரு தலம். அந்த மாவட்டம் முழுக்க வைணவ திவதேசங்களும் சைவ திவ்ய தலங்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதுபோக இப்போ சென்னைக்கு அருகில் இருப்பதால் நிறைய தொழிற்சாலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியுடைய நிலைமை என்ன என்பதைதான் பார்க்க இருக்கிறோம். அது பற்றி நம்மோடு கலந்து தன்னுடைய கருத்தை, அந்த தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டங்களை, அந்த மக்களுடைய கருத்துக்களுக்கான பதிலை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய தற்போதைய உறுப்பினர் திரு விஸ்வநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பரே. நம்ம காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலவரம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அந்த தொகுதியுடைய அடிப்படையான பிரச்சனை என்ன, அந்த தொகுதியுடைய கட்டமைப்பு என்ன, அதனுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன, அடிப்படையாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றி இப்போது நாம் பார்க்க. கலை, இலக்கியம், தமிழ், சமஸ்கிருதம் உள்ளிட்ட கல்விகளில் சிறந்த ஊரானதும் ஒரு காலத்தில் பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த தொண்டை மண்டலத்தின் தலைநகரமாக விளங்கியதும் நூற்றுக்கணக்கான கோயில்களை பெற்றிருப்பதால் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி பார்க்கிறார்கள் காயத்ரி? நிச்சயமாக இந்த கல்வியில் சிறந்து விளங்கும் காஞ்சியில் கல்விக்கடனுக்காக இயங்கும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் முதல் நெசவு தொழில் நலிந்து போனதால் வாழ்க்கை நடத்த போராடும் நெசவாளர்களின் வறுமை என்று இந்த திவ்ய தேசத்தின் பிரச்சனைகள் ஏராளம். வாருங்கள், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க சுற்றி பார்த்து மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளை பார்க்கலாம். கல்வியில் சிறந்த காஞ்சி, கோவில் நகரம் காஞ்சி, இப்படி திரும்பிய திசையெல்லாம் பழம்பெருமை கொட்டி கிடக்கும் நாடாளுமன்ற தொகுதிதான் காஞ்சிபுரம். சைவ தலங்களும் வைணவ தலங்களும் ஒருங்கே நிரம்பிய இந்த பூமி வரலாற்று காலந்தொட்டு தமிழர்களின் வாழ்வில் பண்பாட்டு சரடாகவும்
வெளிநாட்டு யாத்ரீகர்களின் பயண திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் செங்கல்பட்டு, திருப்போரூர், காஞ்சிபுரம், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இது ஒரு தனி தொகுதியாகும். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவின் முருகேசன் எம்எல்ஏவாகவும், திருப்போரூரில் அதிமுகவின் மனோகரன், செய்யூர் தனி தொகுதியில் அதிமுகவின் ராஜி ஆகியோர் எம்எல்ஏவாகவும் உள்ளனர். அதிமுகவின் கனிதா மதுராந்தகம் தொகுதியிலும், அதிமுகவின் கணேசன் உத்திரமேரூரிலும், அதிமுகவின் சோமசுந்தரம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர்களாகவும் உள்ளனர். இந்த தொகுதி பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பரப்பளவான 4432 சதுர கிலோமீட்டருக்கு உள்ளாகவே அடங்குவதாக உள்ளது. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரப்படி 14,41,391. இவற்றில் ஆண் வாக்காளர்கள் 7,18,630 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,22,606 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 155ஆகவும் உள்ளனர். இந்த தொகுதியில் கல்வி அறிவு பெற்றவர்களின் விகிதம் 88.35% உள்ளது. கிட்டத்தட்ட 89% படித்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதி பற்றி ஒரு அடிப்படையான கருத்துக்களை நான் அந்த தொகுதியுடைய தற்போதைய உறுப்பினர் நாடாளுமன்ற திரு விஸ்வநாதன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க இயல்புல கடலூர்காரர், உங்களுடைய பூர்வீகம். ஆனா இப்போது உங்களுடைய சொந்த ஊரா மாறி போனது காஞ்சிபுரம். அந்த நாடாளுமன்ற தொகுதியில ஒரு 5 ஆண்டு காலமான முழுமையான உங்களுடைய பணியை நீங்க நிறைவு செஞ்சிருக்கிறீங்க. காஞ்சிபுரம் தொகுதியை பற்றி உங்களுடைய நினைவுகள் சுருக்கமா பகிர்ந்து. மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்திலே இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலே மிகவும் பழமையும் தொன்மையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த மிகப்பெரிய நகரம் இது. இந்த நகரத்தினுடைய தனித்தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக நான் பணியாற்றியிருக்கிறேன். இந்த 5 ஆண்டுகளில் என்னுடைய பணிகளில் முக்கியமானவை, காஞ்சி என்றாலே பட்டுக்கு பெயர் போன ஒரு மகத்தான நகரம். உலக புகழ் பெற்றது பட்டு. அந்த பட்டு தொழில் நலிவடையாமல் இருப்பதற்கு, பட்டு தொழில் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த கூட்டுறவு பட்டு வளாகம் ஒன்று அமைப்பதற்காக நாடாளுமன்றத்திலே நான் பேசி அந்த பட்டு பூங்கா அமைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன். அந்த பட்டு பூங்கா அமைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் நீங்க சொல்லுங்க. நம்ம இதை பத்தி நம்ம விரிவா பேச இருக்கிறோம். அந்த தொகுதி பற்றி உங்களுடைய செயல்பாடு பற்றி தான். இப்போது நம்முடைய அமர்ந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரு காஞ்சிபுரம் விஸ்வநாதன், அவருடைய செயல்பாடு பாராளுமன்றத்தில் எப்படி இருந்தது, எத்தனை நாட்கள் பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டால், எத்தனை கேள்விகள் எழுப்பினார், எத்தனை விவாதங்களில் பங்கேற்றார், அவருடைய பாராளுமன்ற செயல்பாடு எப்படி இருந்தது பார்க்கலாம் இப்போது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரான விஸ்வநாதன் கடலூர் மாவட்டத்தில் 1964 பிறந்தவர். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். மாணவ பருவத்திலிருந்தே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த விஸ்வநாதன் பின்னர் அதன்பால் ஈர்க்கப்பட்டு 1987 முதல் 1990 ஆண்டு வரை தான் பயின்ற சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் மாணவ தலைவனாக இருந்தார். தேசிய காங்கிரஸ் கமிட்டியின் SC/ST பிரிவின் உறுப்பினர் என்ற பதவியிலிருந்து காங்கிரஸில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய விஸ்வநாதன் பல்வேறு மாநிலங்களில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொண்டதுடன் காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் சிறந்த பேச்சாளராகவும் வெளிப்பட்டார். இதனால் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு மிக்கவரான ப. சிதம்பரத்தால் கவரப்பட்டு அவரின் ஆதரவுடன் கட்சியில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, தேமுதிக, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் போட்டியிட்டன. அதில் 3,30,237 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் விஸ்வநாதன். 2ஆம் இடம் பிடித்த அதிமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணனை விட சுமார் 13,103 வாக்குகளை கூடுதலாக பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். கடந்த 5 ஆண்டுகளில் இவரின் நாடாளுமன்ற வருகை பதிவு 83% வரை பதிவாகியுள்ளது. தொகுதியின் பிரச்சினைகள் மட்டுமின்றி பொது பிரச்சினைகள் குறித்தும் அவர் அவை விவாதத்தில் 8 முறை பங்கேற்றுள்ளார்.
இதுவரை 347 கேள்விகளை அவையில் தொடுத்துள்ளதாக நாடாளுமன்ற அவை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இவருக்கு கடந்த 2009-2010 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியான 2 கோடி ரூபாயிலிருந்து 31 திட்டங்களுக்கு திட்டமிடப்பட்டு அதில் 1,97 லட்சம் ரூபாய் செலவு செய்து 9 திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2010-2011 ஆண்டில் பெற்ற 2 கோடி நிதியில் வெறும் 67 லட்சத்தை செலவு செய்து 35 திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் நாடாளுமன்ற திட்டக்குழு ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழித்த வகையில் சில மாறுபாடுகள் தெரிந்தாலும் நாடாளுமன்றத்தில் பங்கேற்றது, அங்கு கேள்வி எழுப்பியது, அங்கு விவாதங்களில் பங்கேற்றது கூட பல்வேறு உருப்படியான விஷயங்களை செய்திருக்கிறார் திரு விஸ்வநாதன். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், எனக்கு இந்த உங்களுடைய நாடாளுமன்ற செயல்பாடு தாண்டி ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியோட அதிமுக வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிட்டாங்க, செல்வி மரகதம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் மீண்டும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? போட்டியிட்டா எதை வச்சு நீங்க அதை உங்களுடைய போட்டியை நீங்க எதிர்கொள்வீங்க? ஏன்னா கடந்த முறை உங்களுடைய வெற்றி 13,000 வாக்கு வித்தியாசம், ரொம்ப குறைவான வாக்கு தானே. சட்டமன்ற தேர்தலே 13,000 பெரிய விஷயம், நாடாளுமன்றத்தில் அந்த விகிதம் குறைவா இருக்கிறது. 6 சட்டசபை தொகுதிகளில் 6 சட்டசபை தொகுதியிலுமே அதிமுக கூட்டணி தான் கடந்த முறை வென்றிருக்கிறது. இப்ப எதிர்கொள்ளக்கூடிய போட்டியை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? தேர்தலை பொறுத்த அளவில் ஒரு வேட்பாளருடைய அணுகுமுறை, அறிவு, ஆற்றல், திறமை இவைகளை மையமா வைத்து தான் வருது. பட் அரசியல் கட்சிகள் பல்வேறான கூட்டணிகள் அமைக்கிற பொழுது ஒரு வேட்பாளருடைய ஐடென்டிட்டி என்பது மிகவும் முக்கியமானது. ஐடென்டின்ற சென்ஸ் ஒரு 5 ஆண்டு காலம் பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா இருக்கத்தான் செய்கிறது என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில். குறிப்பா கல்விக்கடன் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை இந்திய நாடாளுமன்ற வரலாறுகளிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்தில் தான் மாடல் எஜுகேஷன் லோன் மேலா என்கிற ஒரு திட்டத்தை என்னால் தொடர்ந்து 3-4 ஆண்டுகள் அறிமுகப்படுத்த முடிந்தது. இதன் மூலமாக ஆண்டொன்றுக்கு குறைந்தது 2,000 மாணவர்களுக்கு கல்விக்கடன் பெறுகிற வாய்ப்பை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். இது வெற்றிக்கான காரணங்களாக சொல்லலாம். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட். நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனை பொறுத்தளவில் கல்விக்காக நிறைய சேவை செய்திருக்கிறேன். நெசவு தொழில் மங்காமல் இருப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்தமான நெசவாளர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் என்னுடைய குரல் மிக ஆணித்தரமான குரலாக அமைந்திருந்தது. இதனால் நாடாளுமன்றத்தில் ஜவுளித்துறை அமைச்சகம் 15,000 கூட்டுறவு சொசைட்டி, 3 லட்சம் நெசவாளர்கள், 3,500 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடியை மத்திய அரசு அறிவித்தது. இந்த கடன் சுமையை, காசு கடன் சுமையை அறிவித்த இந்த திட்டம் என்பது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை நாடாளுமன்றத்தில் வலுவாக அழுத்தமாக பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால் இந்த அந்த சுமை, கடன் சுமை தவிர்க்கப்பட்டது. குறிப்பாக காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் நெசவாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியான காஞ்சிபுரத்தில் அவர்களுடைய கடன் சுமை தள்ளுபடி செய்யப்பட்டது உங்களுடைய மிகப்பெரிய சாதனையாக நீங்கள் பார்க்கிறீர்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டசபை தொகுதிகளை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, நீங்களே பாருங்கள். காஞ்சிபுரத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட சுமார் 60,000 பேர் பட்டு நெசவு தொழிலையே நம்பி வாழ்க்கை நடத்தி வந்தனர். இது காலப்போக்கில் படிப்படியாக குறைந்து பெரும்பாலானோர் இன்று பட்டு நெசவு தொழிலையே மறந்து போய்விட்டதாக காஞ்சி வீதிகளில் பட்டு நூலுக்கு சாயமின்றி அதை காய வைத்துக் கொண்டிருந்த நெசவாளர்கள் குறைபட்டுக் கொண்டனர். பரம்பரையா செஞ்ச காஞ்சிபுரத்துல இன்றைக்கு ஆட்கள் ரொம்ப குறையா இருக்கு. கம்பெனி இந்த தறியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபான்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 50 ரூபா சம்பாதிக்க இன்னைக்கு பார்த்தா கம்பெனி எல்லாம் போனா ஒரு 300 ரூபா தராங்க. அதனால காஞ்சிபுரத்துல தறி தொழில் வர வர பின்னுக்கு தான் வேண்டி ஒன்னும் முன்னுக்கு வரல. இன்றைக்கு வேலை சோராஜரிக வேலை, உற்பத்தி அதெல்லாம் ஏற்றதுனால தான் ரொம்ப தொழில் இறங்கி போகுது. கூட இந்த டிசைனுக்கு சின்ன குறைஞ்ச ரேஞ்சில வெளியே தயார் பண்றாங்க. வெளியே தயார் பண்றதுல இது கொஞ்சம் பின் தங்குது. அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலமாக இருக்கு. ஒரு பட்டு நெசவு தொழிலாளி தன் மாத வருமானமாக 3,000 தாண்டவே படாத பாடுபட வேண்டுமாம். ஓர் புடவையை நெய்ய வேண்டுமானால் குறைந்தபட்சம் 15 நாளுக்கு மேல் பிடிக்கும் என்று கூறியவர்கள் இப்படி இரவு பகலாக உழைத்து தயாரிக்கும் புடவைக்கு கிடைக்கும் தொகையோ 1000 கூட தாண்டுவதில்லை என்று வருத்தப்பட்டனர். ஒரு சேலைக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூட தான் கொடுப்பாங்க.
அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய எங்களுக்கு 15 நாள் ஆகுது ஒரு சேலை ஆகிறேன். அதில் 3 பசங்களை வச்சுக்கணும், குடும்பத்தை காப்பாற்ற ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேற தொழிலும் நாங்கள் எதுவும் கற்றுக்கல. பட்டு நெசவு தொழிலாளர்கள் சந்தித்து வரும் இத்தனை பிரச்சனைகளும் முக்கிய காரணமாக அவர்கள் கூறுவது மத்திய அரசின் பட்டு ஜவுளி திட்டம் காஞ்சியில் செயல்படுத்தப்படாதது என்பதுதான். ஜரிகை உற்பத்தியாளர்கள், பட்டு முறுக்கா ஏற்றக்கூடியவர்கள், தரிநெய்யக்கூடியவர்கள், சாயமிடக்கூடியவர்கள், அச்சு புனைக்கக்கூடியவர்கள், பண்ணை கட்டக்கூடிய என்று பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு தொழில் பூங்கா என்பது எப்படி எல்லா மலர்களும் இருக்குமோ அது போலத்தான் பட்டு சேலையில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் அந்த பகுதியில் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டு ஜவுளி அமைச்சர் ஏற்றுக்கொண்டது, அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அது சிறு அளவிற்கு கூட அதன் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. நெசவு தொழிலை தாண்டி கவனிக்கும் போது காஞ்சிபுரத்தில் விவசாயத்திற்கும் இதே அவல நிலைதான் என்று காஞ்சிபுரத்து விவசாயிகள் கூறினர். ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக சொல்லப்பட்டாலும் 900 சொல்ற ஏரிகளிலும் அனைத்தும் தூர்வாரப்படாமல் அனைத்தும் துண்டு போயிருக்கிறது. அதனால் மழைக்காலங்கள் வரக்கூடிய தண்ணீர் என்பது தேங்காமல் வீணாக போகிறது. அதேபோல் காஞ்சிபுரத்தில் ஓடக்கூடிய ஜீவ நதிகளாக இருக்கக்கூடிய பாலாறு, செய்யாறுகளிலே மணல் கொள்ளை ஏற்பட்டதனுடைய விளைவாக நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டு தண்ணீர் இல்லாமல் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,95,000 ஹெக்டேர் நிலங்கள் பயிர் செய்து கொண்டிருந்த மாவட்டத்தில் தற்போது 2-3 வருடங்களாக வெறும் 35,000 ஹெக்டேர் மட்டும்தான் பயிர் செய்யப்படுகிறது. ஆம் நண்பர்களே, அந்த பகுதி மக்களுடைய நெசவாளருடைய வேதனை நாம் பார்த்தோம். ஒரு பட்டுப்புடவை என்றோ ஒரு நாள் காது குத்துக்கோ கல்யாணத்துக்கோ நாம் அணியும் பட்டுப்புடவையுடைய விலை கிட்டத்தட்ட 20,000 கிட்ட இருக்கிறது. அதை ஒரு முறை தான் நாம் எப்போதும் அணிய இருக்கிறோம். அந்த ஒரு முறை அணியக்கூடிய விலை 10,000 ரூபாய் இருக்கு, 20,000 ரூபாய் இருக்கிறது. அந்த ஆடை மூலம் பட்டுப்புடவை அவர் கிடைப்பது, அந்த நெசவாளர் கிடைப்பது வெறும் 1000 ரூபாயாக தான் இருக்கிறது. இந்த 1000 ரூபாய் கொண்டு ஒரு மாதம் எங்களுடைய பிழைப்பை எப்படி ஓட்ட முடியும் என்று கேட்கிறார்கள். அவருடைய வேதனை புரிந்து கொள்ளக்கூடியது. இன்னும் ஒரு சட்டமன்ற தொகுதியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுராந்தகம் தொகுதி மக்களுடைய வேதனை, கருத்து, என்ன ஓட்டம் என்னவா இருக்கிறது நீங்களே பாருங்கள். கல்வியில் சிறந்த காஞ்சி என்ற பெயர் பெற்ற இந்த தொகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்காமல் திண்டாடுவதாகவும், கடன் கேட்டு வங்கிக்கு சென்று கால்கள் ஓய்ந்து போனதுதான் மிச்சம் என்றும் வருத்தப்பட்டனர் காஞ்சி மாணவர்கள். தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்துல அதிகமான காலேஜஸ் இருக்கு. ஆனா இந்த காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் போய் கேட்டவொடனே நிறைய இழுத்தடிக்கிறாங்க. ஏன் நாங்க மேனேஜர் கிட்ட ரொம்ப நாளா போய் கேட்கறோம், இருந்தாலும் அவங்க கொடுக்கவே மாட்டேன். கேட்டா ப்ராப்பர்ட்டி கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வா அப்படின்றாங்க. எங்க கிட்ட அது இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. நாங்க படிக்கணும்னு நாங்க வந்தாலும் எங்களுக்கு சமுதாயம் உதவியே செய்ய மாட்டேது. கேட்டா கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் பண்றாங்க, நல்லது செய்யறாங்க. ஆனா பேங்க்காரங்க எதுவுமே பார்க்க மாட்டேன். அவங்க கிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தா நான் காசு தரேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அலக்கழிக்கிறாங்க. சார், காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் லோனுங்கிறது சத்தியமா கிடைக்கிறது இல்லை. அது நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் சேரும்போது காஞ்சிபுரத்துல மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு, மொத்தம் எத்தனை பேங்க் இருக்குன்னு அப்பதான் தெரியும். மொத்தம் பேங்க் சுற்றி பார்த்தாச்சு, ஆப்ஷன் சென்டருக்கு தரவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங், MBBS அவங்களுக்கு போயிட்டு மிச்சம் இருக்கோ இல்லையோன்னு அப்படிதான் சொல்றாங்க. ஒரு கன்ஃபார்மா சொல்லவே மாட்டாங்க இருக்கு இல்லைன்னு. ஓவரா அலைய வைக்கிறாங்க. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அடுக்கடுக்காக எழுந்த பிரச்சனைகளில் எல்லாம் முடித்துக் கொண்டு விவசாயமும் அதை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு சென்றோம். அங்கு எடுத்த எடுப்பிலேயே தங்கள் ஊரில் விவசாயம் முற்றிலுமாக கேள்விக்குறியாகிவிட்டது. விவசாயத்தை நம்பியிருந்த மக்கள் தற்போது மாற்று வேலைகளை தேடி வெளி மாநிலங்களுக்கு பயணமாகிவிட்டனர். இதற்கு முக்கிய காரணம் தங்கள் தொகுதியில் ஏற்பட்டுள்ள தாங்க முடியாத வறட்சியும் அதனால் விவசாயம் செய்ய முடியாமல் போனதுமே காரணம் என்று தங்களின் நிலையை எடுத்துச் சொன்னார்கள். மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நீர் ஆதாரமாக இருந்து வந்த மதுராந்தகம் ஏரி முற்றிலுமாக வற்றிப் போனது மட்டுமின்றி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் கூறினார்கள். இது மட்டுமின்றி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வரும் நெல்வாய் மடு, கிள்ளியூர் கால்வாய் உள்ளிட்டவைகளை முறையாக தூர்வாரி மதுராந்தகத்தில் விவசாயத்தை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஏரியிலிருந்து வர தண்ணிங்க சரியா போகிறதில்லை. இந்த தண்ணி சரியா வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு அரசாங்கம் எதுவும் செய்யல இது வரைக்கும். ஏற்கனவே நிறைய பேர் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லிதான் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஏரியை தூர் வாரப்படும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வாரண மாதிரி தெரியல. MP அதுதான் சொல்லியிருக்காரு. பட் இது வரைக்கும் யாரும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. மதுராந்தி ஆழப்படுத்தாம இருக்கு, அதை ஆழப்படுத்தணும். மதுராந்த வருவாய் கால்வாய் சரியா இல்லை. 2 இடத்துல வருது. நெல்வாய் ஏரி, நெல்வாய் மடுன்னு ஒரு மடு, கிளியாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த 2 ஆறும் சீரமைக்காம படுது, அப்படியே ஓனாஞ்செடில மூடி இருக்கு. அதை சீரமைக்கணும். மதுராந்தகத்தில் நீண்ட நாட்களாக மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனை என்றால் போக்குவரத்து வசதியின்மை என்றனர். குறிப்பாக ரயில் போக்குவரத்து மதுராந்தகம் மக்களுக்கு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை என்று கூறியவர்கள், ரயில் போகிறது என்றுதான் பெயரே தவிர
ரயில்கள் ஏதும் அந்த அளவில் தங்கள் பகுதியில் நிற்பதில்லை என்றனர். வெளியூர்களுக்கு செல்லும் முக்கியமாக அதிவேக ரயில்கள் மதுராந்தகத்தில் நின்று செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் இதுவரை இல்லை என்று கூறினர். ட்ரெயின் கம்மியா தான் இருக்குது. இப்போ நாங்க திடீர்னு எங்கன்னா வெளில போனோம்னா ட்ரெயின் வசதி கம்மி தான். எங்க ஊர்ல காலையில 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் தான் மதுராந்தகத்துல ட்ரெயின் வசதி. அதுக்கு மேல ட்ரெயின் கிடையாது. அதுக்கு மேல ட்ரெயின் வசதி, ட்ரெயின்ல போகணும், நம்மளுக்கு இல்லாதப்பட்டவங்க ட்ரெயின்ல போகணும்னா செங்கல்பட்டுக்கு போனாதான் ட்ரெயின். ரயில்வே ஃபெசிலிட்டி ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. அது மதுராந்தகம் ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஒரு மேல்மருவத்தூர் ட்ரெயின் மட்டும் தான் நிற்கும், வேற எதுவும் கிடையாது. ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இங்க கிடையாது. மதுராந்தகத்தில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை, சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மருத்துவமனை இல்லை, தொகுதியில் உள்ள கிராமங்களை இணைக்கும் அளவில் பேருந்து போக்குவரத்து முறையாக இல்லை என்பது போன்ற பட்டியல்களுடன் காணப்படுகிறது மதுராந்தகம். பஸ் ப்ராப்பரா இந்த மக்களுக்கு, கிராம மக்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர். ரெண்டாவது டிரைனேஜ் ப்ராப்ளம் இங்க இருக்கு. ஒரு பிள்ளைங்க ரோட்ல ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போக முடியல. பஸ் இந்த சைடு ஒரு சைடு, அந்த சைடு ஒரு ஆப்போசிட் 2 சைடும் வருது. பசங்க சைக்கிள்ல போற ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, இங்கே நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு வழி பாதையா இருந்தா நல்லா இருக்கும். மக்களுடைய பிரச்சனைகளை பட்டியலிட்டால் நிச்சயமாக பக்கங்கள் போகாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதுதான் நம்முடைய பிரதானமான கேள்வி. நான் திரு விஸ்வநாதன் கேட்கிற 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று, நீங்கள் பெருமைப்பட்டுக் கொண்ட உங்களுடைய மாணவர்களுடைய கல்வி கடன் திட்டம், அது இல்லை என்று மக்கள் குறை கூறுகிறார்கள். அதே போல காஞ்சிபுரம் பட்டு நெசவுக்கு ஒரு பூங்கா இல்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியாது, அது குரல் எழுப்பியதாக நீங்கள் சொன்னீர்கள். மூன்றாவதாக மதுராந்தகம் ரயில் நிலையத்திற்கான ரயில் வசதி, மேல்மருவத்தூரை நம்பித்தான் மதுராந்தகம் ரயில் நிலையம் இருக்க வேண்டிய நிலைமை. இந்த 3க்கும் உங்களுடைய சுருக்கமான பதில். இப்போ அந்த பட்டு பூங்கா விஷயத்துல வெரி கிளியர், ஸ்டேட் கவர்மெண்ட் 2010 லேண்ட் அலாட் பண்ணியாச்சு. இதுல 9% மாநில அரசினுடைய பங்கு, 51% மத்திய அரசினுடைய பங்கு, மீதம் இருக்கிற 40% பிரைவேட் பார்ட்னர்ஸ் பங்கு. மத்திய அரசு கூட்டுறவு சங்கங்கள், ஆமா ஆமா, அந்த கூட்டுறவு சங்கங்கள் ஏறத்தாழ 120 பேர் அதுல பார்ட்னர்ஸா வந்திருக்காங்க. அதில் மிஸ்டர் ராஜேஷ் என்கிறவருடைய தலைமையில் தான் அந்த பட்டு பூங்காவுடைய வளாகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பங்கு தொகை வந்துவிட்டதா? அந்த 40% பங்கு தொகையில் 5 கோடி ரூபாய் முதல் தவணையாக அந்த பட்டு பூங்காவை நிர்வகிக்கிற தலைவர் ராஜேஷ் வசம் வந்தது, நன்றாக நான் அறிவேன். அது சம்பந்தமாக நான் பட்டு பூங்கா என்னுடைய மெய்டன் ஸ்பீச்சில் கேட்டு வாங்கி வந்த ஒரு மகத்தான திட்டம். இதை நிறைவேற்றுவதற்கு அரசு முதல் கட்டமாக முதல் தவறையாக பணத்தை ஒதுக்கிவிட்டது. மத்திய அரசு ஒதுக்கிவிட்டது. மாநில அரசுடைய 9% பங்கு ஒன்லி இடம் மாத்திரம் தான். இந்த இடத்தை இந்த அரசு இல்ல, அதிமுக அரசு இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அப்பவே அந்த நிலத்தை ஒப்படைச்சது. ஆனால் காலம் கடந்து நீங்கள் கோரிக்கை வைத்த போதே அதிமுக அரசு இல்லை, அப்ப இருந்தது, நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா மத்திய அரசு தன்னுடைய பங்கு தொகை முதல் தவணையாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பட்டுப்பூங்கா வளாகத்தில் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. ஆனால் தற்பொழுது மாநில அரசு ஒரு தடை சொல்லுகிறது. என்னன்னா, அந்த பட்டுப்பூங்கா வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் பாலாற்றினுடைய ஒரு சிறு நதி செல்வதாகவும், அந்த நதி செல்லுகிற வகையில் ஒரு கால்வாய் போகிற வகையில் அதற்கு என்ஓசி வழங்குவதற்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் தயாராக இல்லை என்பதையும், ஆக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி கொடுத்து விட்டால் நீங்கள் அடிக்கல் நாட்டி விடலாம் என்கிற ஒரு செய்தியை அந்த பிரமாணத்தின் மூலமாக உங்களுடைய குற்றச்சாட்டு. என்னுடைய குற்றச்சாட்டு கல்விக்கடன் மற்றும் கல்விக்கடனை பொறுத்தளவில் நீங்கள் மதுராந்தகம் என்பது என்னுடைய பாராளுமன்றத்தில் வருகிற ஒரு கான்ஸ்டிடுவன்சி. ஆனா ஆல் ஓவர் இந்தியா நீங்க ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா 57,000 கோடி ரூபாய் கல்விக்கடனாக இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27 லட்சம் மாணவர்கள் இந்த கல்விக்கடனை பெற்றிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளில் இந்த நான் சொல்றது ஆண்டு 2006 2014 இன்று வரை. ஆனால் இவற்றில் இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் 57,000 கோடி கல்விக்கடன் என்று சொன்னால் அதில் 1/4 பங்கு தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல். நிச்சயமாக. அதே போன்று 27,000 மாணவர்கள், 27 லட்சம் மாணவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் 1/4 பங்கு மாணவர்கள் தமிழகத்திலே கடன் பெற்றிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் அதிகமாக எண்ணிக்கையில் மாணவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை ஆண்டொன்றுக்கு நான் கல்வி கடன் மேலா நடத்தி மட்டுமே 2,000 மாணவர்களுக்கு என்னால் பரிந்துரை செய்யப்பட்டு
கல்விக் கடனை பெற்றுக் கொடுக்க முடிந்திருக்கிறது. ஓவரால் ஆண்டொன்றுக்கு 100 கோடி ரூபாய் என்று சொன்னால் 5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் எனது தொகுதியில் மட்டும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் மாணவர்களுக்கான கல்விக் கடனை நான் வாங்கி கொடுத்தேன். மதுராந்தகம் ரயில் நிலையம் பற்றி மதுராந்தகம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை இது சென்னையில் ஆரம்பிச்சு செங்கல்பட்டு வழியா போய் திண்டிவனம் போகிற ஒரு பெரிய ரூட் இது. சென்னையில புறப்படுகிற எல்லா வண்டியும், எக்மோர்ல இருந்து புறப்படுகிற எல்லா வண்டியும் அந்த மதுராந்தகம் வழியா தான் போகிறது. ஆனா அங்க இருக்கிற கோரிக்கை என்னன்னா, ரிசர்வேஷன் கவுண்டர் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நின்று செல்ல வேண்டும் என்றது ஒரு கோரிக்கை. இன்னொன்று கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் வேணும் என்ற கோரிக்கை. அது நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே மாண்புமிகு ரயில்வே அமைச்சரிடம் எடுத்து பேசியிருக்கிறேன். விரைவில் ஒரு வார காலத்திற்குள் அநேகமாக அந்த கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் சென்டர் திறக்கிறதற்கான அறிவிப்பு வெளிவரலாம். 1 2 இருந்தாலும் அறிவிப்பு வரலாம், நிச்சயமாக வரலாம். அது அரசு கேபினெட் முடிவு பண்ணும். எலெக்ஷன் அறிவிக்கல, எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்புகள் நிச்சயமா வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ரயில் நின்று போக வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை. இப்போ சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரையா சிங்கிள் ரூட் இருக்கிறது. செங்கல்பட்டிலிருந்து விழுப்புரத்துக்கு 2 ரயில்வே தடங்கள் அமைக்கப்பட வேண்டும். அது வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா வண்டிகளும் கன்னியாகுமரி வரை செல்லுகிற அத்தனை ரயில்களும் சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்வதனால் தாம்பரத்தில் ஒரு ஸ்டேஜ், செங்கல்பட்டில் ஒரு ஸ்டேஜ், திண்டிவனத்தில் ஒரு ஸ்டேஜ், அடுத்து விருத்தாச்சலத்தில் ஒரு ஸ்டேஜ் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில வண்டிகள் ஏற்கனவே மதுராந்தகத்தில் நின்று போன வண்டிகள் இருக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறது. இது சம்பந்தமாகவும் நான் பேசியிருக்கிறேன். அநேகமாக அதுவும் விரைவில் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை நீங்கள் பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறீர்கள். அது நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். மேல்மருவத்தூரால் சாத்தியமானது ஏன் மதுராந்தகத்தில் சாத்தியமில்லை என்ற கேள்வி எப்போதும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நண்பர்களே, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், எண்ணங்கள் என்ன பார்க்கலாம். இப்போது பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி காஞ்சி செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதெல்லாம் முன்வைக்கும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த பகுதிகளில் தடுப்பணைகளை கட்டி இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவோம் என்று வாக்குறுதி தந்தவர்கள் இதுவரை இந்த பகுதியில் தடுப்பணைகளையும் கட்டவில்லை, விவசாயிகளின் வறட்சியையும் போக்க எந்த நடவடிக்கையும் இல்லை என்ற ஆதங்க குரல் இதோ இந்த விவசாயிகளிடத்தில் இருந்து எழுகிறது. வேகவதி, பாலாறு, செய்யாறு என்று 3 நதிகளும் ஒன்றாக சங்கமிக்கும் பகுதி என்பதால் இந்த தொகுதியில் ஆற்றுக்கால் பாசனம், ஊற்றுக்கால் பாசனம் என்ற வகையில் சுமார் 3500 ஏக்கர் நிலங்களில் விவசாயம் நடந்து வந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் அடியோடு பொய்த்து போனது என்று தங்கள் வேதனையை தெரிவித்தனர். இன்னைக்கு அந்த பாலாறு ஒண்ணும் இல்லாம சின்ன பண்ணாமையே மணல் கொள்ளையர்களுடைய இதா மாறி இருக்கு. இந்த தொகுதியுடைய எம்பியும் சரி, இந்த பகுதி அந்த ஏரியா உட்பட்ட எம்எல்ஏக்களும் சரி அதெல்லாம் கவனம் செலுத்துற மாதிரி இல்ல. ஒரு சப்டேம் கட்டுறதுக்கான ஏற்பாடை பகுதி விவசாய மக்களும் இளைஞர்கள் பல அமைப்புகள் சேர்ந்து கோரிக்கை நடத்தி போராட்டம் நடத்தும் போது கடந்த 5 வருஷத்துல ஒரு சப்டேம் கூட கட்டல. நீங்க நீர் வரத்து குறைவா இருந்தாலும் தடுப்பணை கட்டியிருந்தா வந்த நீரையாவது தேக்கி வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்திருக்கலாம். ஆனா அதை பயன்படுத்தாம இன்னைக்கு அது தொடரப்பட்டதுனால மணல் கொள்ளை தொடர்ந்து நடந்து இன்னைக்கு ஆறு இன்னைக்கு பாலைவனம் மாறி இருக்குது என்றதை சொல்ல வேண்டியிருக்குது. செங்கல்பட்டு பகுதியை ஒட்டி பாலாற்றங்கரையில் தனியார் தண்ணீர் பாட்டில் நிறுவனங்கள் நாள் ஒன்றிற்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீரை இரவு பகலாக உறிஞ்சுவதால் நிலத்தடி நீர் வெகுவாக வறண்டு போகிறது என்ற விவசாயிகள், இந்த ஆண்டு எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இருக்குதோ இல்லையோ, குடி தண்ணீருக்கே பஞ்சம் வரக்கூடிய ஒரு அபாயத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஆனா இது போன்ற தடுப்பணைகள் கட்டாததுனால எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் நாங்க இருக்கிறோம். தங்கள் தொகுதியில் ஏற்பட்டுள்ள நிலத்தடி நீர் வறட்சியையும் அதனால் விவசாயத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியையும் போக்க நீண்ட நாட்களாக ஒட்டுமொத்த தொகுதி மக்களும் முன்வைக்கும் ஒற்றை கோரிக்கை விவசாயத்தின் ஜீவாதாரமாக திகழும் பாலாற்றில் தடுப்பணைகளை அமைத்து மழைக்காலத்தில் வீணாகும் தண்ணீரை அணைகளில் தேக்கி வைத்து விவசாயம் செழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். தடுப்பணை இந்த காலத்துல நான் பிறந்தது 1945 பிறந்தேன். அதன் பிறகு 65க்கு தடுப்பணை வருதுனாங்க, 70 வருதுனாங்க. தடுப்பணை இருந்ததுன்னா ஓரளவு தண்ணி கிடைக்கும். 2 மலைக்கு அந்த மையம் இருக்கும், இந்த பக்கத்துக்கு அந்த தடுப்பணை கட்டிருந்தாங்கன்னா தண்ணி தேக்கி வைக்கிறதுனால தண்ணி கிடைப்பதற்கு செங்கல்பட்டு மற்ற சுத்தி உள்ள தண்ணி கிடைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ். ஆனா அது எந்த கவர்மெண்ட் செய்யல 2 வருஷமா, அதுதான் உண்மை. அடுத்ததான் நான் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உத்தரமேரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, வேதனைகள் என்ன, என்ன ஓட்டங்கள் என்ன, நீங்களே பாருங்கள். உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை வசதிகள் அறவே இல்லை.
தொகுதியில் போதிய வளர்ச்சி இல்லை என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக எழுந்தது. இதுகுறித்து மக்களிடத்தில் கேட்டபோது உத்திரமேரூர் முழுவதும் தொல்பொருள் ஆராய்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருவதுதான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்று நம்மிடத்தில் கூறினர். ஆமாம், உத்திரமேரூரில் சோழர் கால ஆட்சியில் அமைக்கப்பட்ட வைகுண்டநாதர் திருக்கோவிலில் உள்ள கல் மண்டபத்தில் தான் சோழர் காலத்தில் மக்கள் மன்றம் என்று அழைக்கப்பட்ட குடவோலை முறை செயல்பட்டு வந்தது. இதை காரணம் காட்டி வரலாற்று சிறப்புமிக்க இடமாக கருதி உத்திரமேரூர் வைகுண்டநாதர் கோவில் மற்றும் அதை சுற்றி 300 மீட்டர் சுற்றளவிற்கு தொல்லியல் துறை கடந்த 2010ஆம் ஆண்டு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. இதனால் இந்த பகுதி தொல்லியல் துறையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே செயல்பட வேண்டும் என்பது விதி. ஒரு இடிந்த வீடு சரி பண்ணலன்னா கூட அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது A to Z, அதாவது வேலூர் போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா டெல்லி போனன்றாங்க, ஏதாவது ஒரு குறைகளை சொல்றாங்களே தவிர அதுக்கு என்ன நிவர்த்தின்னு மக்களுக்கு சொல்றது இல்லை யாரும். அது மட்டும் இல்லாம இப்ப EB கனெக்ஷன் சுத்தமா கிடையாது. பழைய கனெக்ஷன்ல தான் இருக்கிறத வச்சுட்டு ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர புதுசா யாருமே டெவலப் ஆகிற மாதிரி ஒத்துமை இருக்கு ஒரு எதுவுமே இல்ல. கடைசி ஒரு 7-8 வருஷமாவே மழைக்காலத்தில் வீடு விழுகுகிறது என்றாலும் இவர்களால் வீட்டின் கூரையை சீரமைக்க முடியாது. வீட்டிற்கு குடிநீர் வரவில்லை என்றால் அதை சரி செய்ய தங்கள் வீதியில் சிறு பள்ளம் கூட தோண்ட முடியாது. எதற்கெடுத்தாலும் அரசின் அனுமதி அவசியம். இப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னோம்னா இத அந்த நினைவு சின்னமா பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா இதுவே இந்த மாறுபட்ட கருத்து இப்போ ஆரம்ப காலத்துல மக்களுக்காக உருவாக்கின இந்த கொள்கை கோட்பாடுகளே இன்னைக்கு மக்களே இந்த பகுதியில் வாழ முடியாத ஒரு துர்பாக்கிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. இங்க டெல்லி கவர்மெண்ட் என்ஓசி இருந்தாலும் எங்க இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய தலைவர் முடியாத சேர்மன் கொடுத்தாதான் நாங்க கொடுக்க முடியும். இப்பொழுதைக்கு கரண்ட் எதுவும் அனுமதி இல்லாம நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனால நான் மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே பாதிக்கு உள்ளாகிறார்கள். தாங்கள் சந்திக்கும் பிரச்சனை குறித்து பலமுறை டெல்லிக்கு பயணம் செய்து உரிய அமைச்சரை சந்தித்து புகார்களை கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்று கூறினர். உத்தரமேரூர் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் இப்படி இல்லை, அதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்போரூர் மக்களுடைய பிரச்சனையும் கிட்டத்தட்ட அதுவாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய வேதனை என்ன, நீங்களே கேளுங்கள். உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் சந்திக்கும் அதே பிரச்சனையே திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலும் நாம் காண முடிந்தது. ஆம், சோழர் காலத்து குடவோலை முறை உத்திரமேரூருக்கு காரணமாக சொல்லப்பட்டதைப் போல சங்க காலத்தில் நடைபெற்ற போர்களில் மடிந்த படை தளபதிகளின் உடல்களை தாழிகளில் அடைத்து இங்கு புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் திருப்போரூரின் சுமார் 120 ஏக்கர் சுற்றுவட்ட பரப்பளவும் தொல்லியல் துறையின் கரங்களில் அகப்பட்டுக் கொண்டதுதான் தற்போது திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் முக்கிய பிரச்சனை. இந்த திருப்போரூர் பகுதியில மக்கள் வசிப்பதற்கு போதுமான இடவசதி கிடையாது. கிழக்கே பாத்தீங்கன்னு சொன்னா கைவழி பகுதி என்று சொல்வார்கள், பக்கிங் கால்வாய் என்று சொல்வார்கள். நீங்க மேற்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாரஸ்ட், தெற்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஏரி, அப்புறம் வடக்கே பாத்தீங்கன்னா தொழில் துறை மலை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இட வசதி இல்லாத ஒரு ஊர்னா திருப்பூர் தான். சென்னைக்கு மிக அருகில் உள்ளதால் பெருமளவில் மென்பொருள் நிறுவனங்களின் தாய்மொழியாக மாறி வரும் திருப்போரூர் ஒருபுறத்தில் வளர்ச்சியை அடைந்து வந்தாலும் ஊரின் மையப்பகுதியில் ஏக்கர் கணக்கில் தொழில் துறை ஆக்கிரமித்திருப்பதால் திருப்போரூரின் அடிப்படை கட்டமைப்பு வசதியின்மை தொடங்கி ஆயிரக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். திருப்பூர் பேரூராட்சியில கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பொதுமக்கள் இருக்காங்க. அந்த பொதுமக்களுடைய வளர்ச்சிகள் மின்சாரமும் குடிநீரும் மற்ற பில்டிங் உள்ளிட்ட எந்த வசதியும் இந்த தொழில் துறையால கட்டுப்பாட்டால பண்ண முடியும். இந்த 2010 அமிஷ்மெண்டால எந்த ஒரு அடிப்படை வசதி பில்டிங் அப்ரூவல் எதுவும் கிடைக்க சிரமமா இருக்கு. தங்கள் சட்டமன்ற தொகுதியின் தலைநகரமாக உள்ள திருப்போரூர் ஒருபுறம் வளர்ச்சியையும் மறுபுறம் மத்திய அரசின் கட்டுப்பாடுகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இயல்பு வாழ்க்கையில் மக்களிடையில் அதிருப்தியுமாக தொகுதியின் பிரச்சனை நீடிக்கிறது என்று கூறினர் திருப்போரூர் மக்கள். 40 பேர் கொண்ட குழு இங்கிருந்து கிளம்பி டெல்லிக்கு சென்று அங்கு ஒரு வாரம் தங்கி இருந்து அங்கிருந்த அந்த துறையின் மந்திரி மற்றும் அந்த துறையின் இயக்குனர், துணை இயக்குனர் இவங்கெல்லாம் பார்த்து மனுவை கொடுத்தோம். உடனே இதற்கு முடிவு காணுங்க அப்படின்னு அவங்க உத்தரவிட இதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்று பார்த்தார்கள் துறை இயக்குனர். எங்கள் துறையின் மூலமாக நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை, நீங்கள் மின்சாரம் ஏன் வழங்கவில்லை என்று மாநில அரசிடம் தமிழ்நாடு அரசிடம் கேளுங்கள் என்று அவங்க ஒரு அழகான லெட்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அது இல்லாம இந்த சட்டத்தால அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு 5 கோடி பேர் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை இந்த நாடாளுமன்ற கூட்டம் முடிஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த சட்டத்தை தளர்த்தி எல்லா மக்களுக்கும் இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தொழில் துறை சட்டத்தாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு மின் இணைப்பு மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கணும், பட்டா கொடுக்கணும், குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம்.
உத்தரமேரூர் திருப்பூர் மக்களை பொறுத்தவரை தொல்லியல் துறை என்பது கிட்டத்தட்ட தொல்லையியல் துறையாகவே மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய வேதனை அப்படியா இருக்கிறது. நான் திரு விஸ்வநாதன் அவர்கிட்ட கேட்கிறேன், அதாவது இப்படி ஒரு பாரம்பரிய கலாச்சார பின்னணி கொண்ட தொல்லியல் துறையுடைய பராமரிப்பு நிச்சயம் தேவை, அதை நாம் தவிர்க்க முடியாது. அதே சமயம் வளர்ச்சி பணிகள் வேண்டுமா என்றால் அதை நாம் தடுக்க முடியாது. இரண்டுக்கும் இடையிலான சிக்கலுக்கு உங்களுடைய தீர்வு நீங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறீர்கள்? என்ன பொறுத்தவரை ஒரு ட்ரெஷரி பெஞ்சில் இருக்கிற எம்பி, ஆளுங்கட்சியினுடைய எம்பி, ஆனா மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு எதிர்கட்சி எம்பி போலதான் ஆளுங்கட்சி வரிசையில நான் போராடி இருக்கேன். குறிப்பா சொல்ல போனா நீங்க சொல்ற உத்தரமேரூர், திருப்பூரூர், மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம் இந்த பகுதிகளில் இருக்கிற புராதன சின்னங்கள் நிறைய இருக்கிற இடங்களில் இந்த தொல்லியல் துறை கட்டுப்பாடு விதித்தது உண்மை. 2010 விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், யூனியன் சேர்மன், முனிசிபல் சேர்மன், எப்படி பல்வேறுபட்ட குழுக்கள் நான் அழைத்துக் கொண்டு போய் புதுதில்லியிலே சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேனுடைய டைரக்டர் ஜெனரல் சென்குப்தா அவர்களையும் சந்தித்து இது சம்பந்தமாக பேசி அவர்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தார்கள். அமைச்சரவையில் ஒரு முடிவெடுத்து விட்டது. என்னன்னு கேட்டா, இந்த மின் இணைப்பு கொடுப்பதோ, குடிதண்ணீர் வழங்குவதோ, கட்டடத்தை புதுப்பித்துக் கொள்வதோ, அதாவது டிரைனேஜ் வாட்டர் கனெக்ஷன் கொடுப்பதோ, அடிப்படை கட்டமைப்புகள் கொடுக்கப்பட வேண்டியது மத்திய அரசினுடைய பணி அல்ல, மாநில அரசினுடைய பணி. ஆக மாநில அரசே இதற்கு ஒதுக்கீடை வழங்கலாம், உத்தரவை வழங்கலாம் என்கிற ஒரு அரசாணையை நான் தான் வாங்கினேன். வாங்கி எந்த மக்கள் கோரிக்கை கேட்டு என்னை சந்தித்து நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார்களோ அதே மக்களிடம் அந்த அரசாணை, மத்திய அரசினுடைய அரசாணையை மக்களிடம் கொடுத்துவிட்டு நகல் வழங்கி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நானே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சேர்மன் அவர்களை நேரடியாக பல முறை சந்தித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளும் மத்திய அரசு என்ஓசி கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இதில் கிடையாது. ஆக டெபினட்டாக சட்டத்தை நீக்குவது என்பது நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு. ஆனால் சட்டத்தில் சலுகைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நான் பெற்று வந்திருக்கிறேன். என்ன சலுகை என்று சொன்னால், மின் இணைப்பு வழங்கலாம். பள்ளிக்கூடங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்காமல் இருந்தது, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மின் இணைப்புகளில் அது கிடைப்பதற்கு கொடுத்திருக்கிறோம். வீடுகளுக்கு மின் இணைப்பு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய. இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட முயற்சியினால், எங்கள் அரசு எடுத்துக்கொண்ட முயற்சியினால் உத்தரமேரூர், காஞ்சிபுரம், பல்லாவரம், பரங்கிமலை, திருப்பூரூர், மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம் இப்படி பல்வேறுபட்டிருக்கிற இந்த பகுதிகளுக்கெல்லாம் மின் இணைப்பு கிடைக்கிறது. கட்டடம் கட்டுவதற்கு, புதுப்பிப்பதற்கு, வர்ணம் பூசுவதற்கு அனைத்துக்கும் நிச்சயமாக தமிழக அரசு சமீப காலமாக கடந்த 6 மாத போராட்டத்திற்கு பின்னால், மத்திய அரசு அறிவித்து ஆணை பெற்று 6 மாத போராட்டத்திற்கு பின்னால் இப்பொழுது மாநில அரசு செவி சாய்த்திருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி போர்டு அனைவருக்கும் மின் இணைப்பு கிடைத்திருக்கிறது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய பிரதானமான பிரச்சனைக்கான தீர்வு சமீபமாக 6 மாத காலமாக கிடைத்து வருகிறது. தீர்வு கிடைத்து வருகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. அடுத்த நான் பார்க்க இருக்கக்கூடியது இந்த தேர்வு 40 நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான பகுதி, தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் யூகம். தமிழகத்தின் பிரதானமான கட்சி 40 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதற்கான காரணம் என்னென்றால், ஏற்கனவே 2 கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தொகுதி பங்கீடில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. 2 கட்சிகள், 2 இடதுசாரி கட்சிகள். அந்த கட்சிகளுக்கு இடஒதுக்கீடை வழங்காமல், அந்த கட்சிகளுக்கான சீட்டை வழங்காமல் 40 தொகுதிக்கும் அறிவித்து விட்டார்கள். அந்த தொகுதிகள் அந்த கட்சிகள் அந்த கூட்டணி கேட்டால் அவர்களுக்கு வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார். அதற்கான காரணம், அவர்கள் தலா 3 கேட்க இவர்கள் தலா 1 வழங்குவதாக சொல்ல 2லாவது முடியுமா என்ற எதிர்பார்ப்பு, தலா 2லாவது முடியுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. 2ஆ 1ஆ 3ஆ என்பது முடிவு தெரிவதற்குள் நாம் அடுத்த வேலையை பார்க்க போலாம் என்று கட்சி தலைமை இந்த 40 தொகுதிக்குமான வேட்பாளர் அறிவித்திருக்கிறது. இதுதான் நாம் இன்று பார்க்கிற தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் வியூகம். அடுத்த நாம் பார்க்க இருப்பது இந்த பகுதியுடைய, இந்த நிகழ்ச்சியோட மிக முக்கியமான பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ் இன்ஃபோ மீடியாவுடன் இணைந்து நடத்திய மிக பிரம்மாண்டமான, இந்தியாவில் இதுவரை எந்த தொலைக்காட்சியும் செய்திராத ஒரு பிரம்மாண்டமான முயற்சி, 40 தொகுதி மக்களுடைய நாடி துடிப்பை அறியக்கூடிய முயற்சி. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய என்ன ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்துடன் அள்ளி வந்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், 40 தொகுதி மக்களுடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டபோது மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றியதா என்று காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டபோது, ஆம், மத்திய அரசு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறது என்று 35% மக்களும், இல்லை நிறைவேற்றவில்லை என்று 65% மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடன் நாம் கேட்ட இன்னொரு கேள்வி,
தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா என்று நான் கேட்டபோது ஆம் வாக்களிப்போம் என்று 36% மக்களும், இல்லை நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை இந்த மத்திய அரசு என்று 64% மக்களும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 15 நாளா இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல இவ்வளவு பெரிய விஷயம் ஒரு 35% மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் இது ஒரு தொகுதி நான் சொல்ல முடியும். இருந்தாலுமே கூட ஒரு 65% மக்களுடைய பார்வை வேறாக இருக்கிறது. அதற்கான காரணம் உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை என்னன்னு சொன்னா, மக்கள் பொறுத்தளவுல நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போக முடியலையோ அப்படிங்கிற வருத்தம் இருக்க தவிர, ஆனா என்னுடைய 5 ஆண்டுகளில் மிக நிறைவாக பணிகளை செய்திருக்கிறேன் என்பதா என் மனசுல இருக்கிற விஷயம். குறிப்பா சொல்ல போனா, செய்யூர்ல அல்ட்ரா மெகா பவர் பிளான்ட் 20,000 கோடி 4,000 மெகாவாட். செங்கல்பட்டில் மெடி பார்க் ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகம் 555 கோடி ரூபாய். அந்த திருப்பூர்ல பக்கிங்காம் கெனால் ஆழப்படுத்துவது அகலப்படுத்துவதற்கு நீங்க சோழிங்கநல்லூர்ல இருந்து கல்பாக்கம் வரை ஏறத்தாழ 123 கோடி ரூபாயில் திட்டங்கள். அதே போல நெம்மேலியில அரசு கலைக்கல்லூரி. அதே மாதிரி உங்களுக்கு கடல்நீர் குடிநீர் இருக்கிற திட்டம் இந்தியாவிலே தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட இடம் திருப்பூர் பகுதியில் இருக்கிற பட்டிப்புலம், அந்த நெம்மேலி இருக்கிற பகுதியில் தான். அதே போன்று செங்கல்பட்டு நகரத்துக்கு 1 கோடி ரூபாயில் குடிநீருக்கான திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திட்டத்திலிருந்து நான் வழங்கியிருக்கிறேன். அதே போன்று உங்களுக்கு சதுரங்கப்பட்டினத்திலிருந்து திருக்கழுக்குன்றம் வழியாக செங்கல்பட்டு வழியாக காஞ்சிபுரம் திருத்தணி வழியாக 4 லேன் ரோடு போடுவதற்கு 2400 கோடி ரூபாய் மத்திய அரசு பெற்றிருக்கிறேன். என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் காஞ்சிபுரத்திலே கேந்திர வித்யாலயா பள்ளி வருவதற்கு மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்று வந்திருக்கிறேன். இப்படியோடு மட்டுமில்லாமல் கடைசியாக இப்பொழுதுதான், அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு வழியாக பீச் வரை செல்வதற்கு காலையில் ஒரு ரயில், மாலையில் ஒரு ரயில் வாங்கி வந்திருக்கிறேன். இப்படி பல்வேறுபட்ட பணிகளை செய்திருக்கிறேன். ஒரு கால் என்னுடைய பணிகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரவில்லையோ, ஊடகங்கள் மூலமாக சரியான ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கவில்லையோ என்கிற வருத்தம் தான் இருக்கிறதே தவிர, ஆனால் நிச்சயமாக என் மக்களுக்கு மனநிறைவோடு நிறைய சேவைகளை செய்துவிட்டு நான் மகிழ்ச்சியோடு இந்த ஸ்டுடியோவில் உட்கார்ந்து இருக்கிறேன். அதுதான் எனக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்துட்டு வழங்கியது. முழுமையாக நீங்கள் என்ன சேர்க்க என்று சொல்ல முடிந்து விட்டது. அதுபோல நாம் கேட்ட கேள்வி மத்திய அரசை பற்றி தானே தவிர காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரை பற்றி அல்ல. அடுத்ததான் நாம் கேட்கக்கூடிய மக்கள், காஞ்சிபுரம் மக்கள் நம்ம கேட்ட கேள்வி, உங்களுடைய வாக்கு தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா அல்லது மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கேட்டபோது 85% மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்றும் 15% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்படி வாக்களிக்கக்கூடியவர்களிடம் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்றால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டிருந்தோம். அப்படி உங்களுடைய தேர்வு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 47% பேர் பாரதிய ஜனதாவுக்கும் 53% பேர் காங்கிரசுக்கும் வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் அவரிடம் எழுப்பிய கேள்வி, உங்களுடைய தேர்வு மாநில கட்சி என்றால் மாநில கட்சியில் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று கேட்டோம். அதிமுகவுக்கு வாக்களிப்போம், எங்களுடைய வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று 61% மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று 32% மக்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1% மக்களும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 5% மக்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 1% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 61% அதிமுகவுக்கு, 32% திமுகவுக்கு. நான் திரு விஸ்வநாதன் கேட்க விரும்புறேன், பெரும்பான்மையான மக்கள் நாங்க மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தப்ப கூட 6 சட்டமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தேர்தலில் அனைத்துமே கடந்த தேர்தலில் 2006-11 முழுக்க அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை கேட்டபோது நாங்க மாநில கட்சி தான் வாக்களிப்போம் பெரும்பான்மை சொல்லிட்டாங்க. ஒரு ஆறுதலான விஷயம் உங்களுக்கு என்னன்னா, தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம்னா இன்னும் கூட பெரும்பான்மை மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிப்போன்றாங்க, பிஜேபி விட. உங்களுடைய பார்வை? மத்திய அரசை பொறுத்தளவுல சார் நிறைய சாதனைகள் செய்திருக்கிற ஒரு அரசாக தான் நான் கருதுறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கடந்த 10 ஆண்டுகளில் UPA 1, UPA 2 மகத்தான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு சார். ஏன் மக்கள் அதை விரும்புறாங்க, எதற்காக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபியை விட அதிகமாக வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னா, உணவு பாதுகாப்பு மசோதா, கல்வி உறுதி மசோதா, தகவல் அறியும் உரிமை சட்டம் மசோதா, இப்படி பல்வேறு மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களுக்கான திட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறதுனால் மக்கள் இன்னைக்கு ஊடகங்களை கூர்ந்து கவனிக்கிறார்கள். தொலைக்காட்சி ஊடகங்கள் போன்றவர்களை கூர்ந்து கவனிக்கிற பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டங்களை மக்கள் பார்த்து, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மிகச் சிறப்பாக பணியாற்றுகிறார், கிராமங்களுக்கு வருகிறார், மக்களோடு இருக்கிறார், மக்களை சந்திக்கிறார், மக்கள் குறைகளை கேட்கிறார், மக்களுக்காக 7 நாடாளுமன்ற தொகுதி அலுவலகங்களை அமைத்திருக்கிற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தான்.
தமிழகத்திலே 7 நாடாளுமன்ற தொகுதி அலுவலகங்கள். ஆக மக்கள் எங்களை சந்திக்கிறார்கள், எங்களை பார்க்கிறார்கள், எங்களோடு பேசுகிறார்கள், அவர்கள் குறைகளை சொல்லுகிற போது அதை தீர்த்து வைக்கிறோம். அவைகளில் பெரும்பான்மை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களாக இருக்கிற காரணத்தினால்தான் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை அவர்கள் மனதிலே ஏற்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பான்மை மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நாம் அடுத்து எழுப்பிய கேள்வி, அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேள்வி கேட்டபோது நரேந்திர மோடி அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று 38% மக்களும் 37% மக்கள் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று 25% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த மக்களிடம் நாம் எழுப்பிய கேள்வி, இந்த நாட்டுடைய பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்த சிக்கல்களுக்கு ஒட்டுமொத்த தீர்வு தரக்கூடிய திறன் படைத்த தலைவராக யார் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது நரேந்திர மோடியிடம் அந்த திறன் இருப்பதாக 63% மக்களும், ராகுல் காந்தியிடம் அந்த திறன் இருப்பதாக 37% மக்களும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட தான் கொண்டு வர விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 விதமா நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். யார் அடுத்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது 3மே ஒரு சராசரி சதவீதத்தோட ஒரு தமிழகத்துல நமக்கு 3 பிரதமர் வேட்பாளர் தமிழகத்தை பொறுத்தவரை சொல்லலாம். ராகுல் காந்தி, நரேந்திர மோடி மட்டும் தமிழக முதலமைச்சர் கூட அதிமுகவால் பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படுகிறார். கிட்டத்தட்ட 3மே எங்கேயுமே நான் ஏற்கனவே சொன்னபடி வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில தான் ராகுல் காந்திக்கு இவ்வளவு இணையான ஒரு இருக்கு. மற்ற இடங்களில் மிகப்பெரிய பின்னடைவு செஞ்சிருக்கக்கூடிய நிலைமை. அதே சமயத்தில் அடுத்த கேள்வி யாருக்கு இந்த திறன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நரேந்திர மோடிட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதற்கான காரணம் ராகுல் காந்தி இஸ் யங் இந்தியா. இந்திய இளைஞர்களினுடைய கனவு ராகுல் காந்தி. நரேந்திர மோடி நியர் அபவுட் 67, 68 ஒரு கால் அனுபவம் இருந்திருக்கலாம். ஆனா ராகுல் காந்தியை பொறுத்தளவுல பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கலி ரொம்ப மெச்சூர் பேக்ரவுண்ட். ஆனால் நரேந்திர மோடி பின்னால் இருப்பது நிறைய பேர் இளைஞர்கள் தான். இல்லவே இல்லை, அதை நான் மறுக்கிறேன். கண்டிப்பா நான் மறுக்கிறேன். இந்தியாவில் 67% இளைஞர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் நரேந்திர மோடிக்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்களா, ராகுல் காந்திக்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக உங்கள் கருத்து கணிப்பே மிகச்சரியான பதிலை தேர்தலில் சொல்லும். இளைஞர்கள் ராகுல் காந்திக்கு பின்னால் இருக்கிறார்கள். ஒரு இளைய தலைமையை இந்தியா விரும்புகிறது. யுகே, அமெரிக்கா போன்ற நாடுகளில் 40, 48 வயதுக்கு உட்பட்டவர்களை ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு நாட்டினுடைய அதிபராக வருகிற பொழுது ஏன் இந்தியாவில் இந்திய இளைஞர்கள் அப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாது? அந்த முடிவுடைய நோக்கம் தான் தலைவர் ராகுல் காந்தி இந்திய நாட்டின் பிரதமராக வர வேண்டும். மக்கள் எடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். மக்களுடைய முடிவு என்னவா இருக்கிறது பார்ப்போம். அடுத்ததாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நான் கேட்டது, ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டிருந்தோம். ஆம் தெரியும் என்று 12% மக்களும், தெரியாது என்று 88% மக்களும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியுமானால் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோது ஆம் வாக்களிப்போம் என்று 10% மக்களும், இல்லை நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை என்று 90% மக்களும் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று 19% மக்களும், வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் எங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியவில்லை என்று 34% மக்களும், 47% மக்கள் அப்படி வாய்ப்பு இல்லை என்றும் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்னால் இறுதியாக திரு விஸ்வநாதன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சரிபாதி நிலைமையை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40-45% மக்கள் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40-45% மக்கள் வாய்ப்பு இருக்கு எங்களால் உறுதியா சொல்ல முடியல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மாறக்கூடிய அரசியல் சூழ்நிலை நீங்க தேசிய அரசியல் ஒரு 5 ஆண்டுகள் பார்த்தபோது இந்த 2014 தேர்தலில் மாறக்கூடிய அரசியல் சூழ்நிலை தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீர்கள்? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிகச்சரியான முடிவை ஒரு காலத்தில் எடுத்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் தலைவர் கலைஞரை நோக்கி, மக்கள் தலைவர் மூப்பனாரை நோக்கி இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்தது உண்மை. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பிராந்திய கட்சி ஒரு கூட்டணிக்கு வேண்டுமென்றால் ஆதரவாக நிலை எடுத்து இந்தியாவில் ஒரு கூட்டணி அமைக்கலாமே தவிர தமிழகத்தில் இருக்கிற ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய தலைவர் ஒரு தமிழர், அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பிரதமராக வர முடியும் என்று சொன்னால் ஏற்புடையதாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக எனது நாடாளுமன்ற தொகுதியிலே பார்க்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 10 MP வச்சிருக்கவங்க 15 MP வச்சிருக்கவங்க எல்லாம் வர முடியும் அப்படிங்கும்போது இவர்களுடைய தேர்தல் முடிய 40 தொகுதி இலக்கை நோக்கி 40 இலக்கை கிடையாது. அது வாய்ப்புகள் மிகப்பெரிய குறைவு.
அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. என்னை பொறுத்தளவில் ஒரு 40-48 வயதை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 15வது லோக்சபாவில் 282 இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். மன ஓட்டத்தை நான் நன்கு அறிந்தவன். நிச்சயமாக அதிமுகவினுடைய தலைமை என்பது பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் துளிவிடும். உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றி, உங்களுடைய எண்ணங்கள் பற்றி. என்னுடைய சுருக்கமான கருத்து, மக்களுக்கு பல்வேறு கட்ட பணிகளை நிறைவு செய்திருக்கிறேன். ஆனால் என்னால் இது செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கமாக இருப்பது பாலாற்றில் தடுப்பணை கட்டுவது மட்டும்தான். என்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி. ஆனால் அது என் கையில் அல்ல. மாநில அரசு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்குண்டான ப்ரப்போசல் தயார் செய்து சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து சீஃப் செக்ரட்டரி மத்திய அரசுக்கு அனுப்பினால் இரிகேஷன் மினிஸ்டர் நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுத்து பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு எப்படி சாத்தனூர் டேம் கட்டினோமோ, எப்படி மேட்டூர் டேம் கட்டினோமோ, எப்படி என்எல்சியை கொண்டு வந்தோமோ, எப்படி அட்டாமிக் பவர் பிளான்ட் கொண்டு வந்தோமோ, எப்படி ஐசிஎஃப் தொழிற்சாலை கொண்டு வந்தோமோ, காங்கிரஸ் பேரியக்கம் நிச்சயமாக என் காலத்தில் இன்னும் ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எங்கள் இயக்கம் அதை தரும் என்று நம்புகிறேன். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவேன். அதே நேரத்தில் பாலாற்றில் தடுப்பணை என்பது எங்கள் அரசு கட்டும். ஆனால் வருகிற மாநில அரசு அதற்குண்டான ப்ரப்போசலை அனுப்பிவிட்டு என்னிடம் சொன்னால் நான் பாரத பிரதமர் அவர்களிடம் பேசி அதை பெற்றுத் தருவதற்கு முழு முயற்சியாக. பாலாறு என்பது 3 மாவட்ட மக்களுடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. பாழாய் போன ஆறாகவும் கூட மாறி இருக்கிறது. இருந்தாலும் கூட பாலாற்றில் தண்ணீரை பெற்றுத் தருவது, தடுப்பணையை கொண்டு வருவது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதை என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்தீர்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்தை தெரிவித்ததற்கு நன்றி திரு விஸ்வநாதன். மீண்டும் நண்பர்களே, நாம் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறோம். 40க்கு 40 பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இத்துடன் இன்று முடிவுக்கு வருகிறது. நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.